தரப்பட்டுள்ள படத்திலிருந்து OY parallel AT எனில் YT மற்றும் AT இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த படத்துல வந்து OY ATன்றது வந்து இணைன்னு கொடுத்துருக்காங்களா. அப்புறம் ரெண்டு முக்கோணம் இருக்கு. BOY ஒரு முக்கோணம், BATன்னு ஒரு முக்கோணமா. அதனால இந்த ரெண்டு முக்கோணங்கள் வந்து ஒத்த முக்கோணங்கள். ஒத்த முக்கோணத்தின் பண்பின்படி அவற்றின் ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் வந்து சமமா இருக்கும். BO by BA equal to BY by BT equal to OY by AT. இப்போ இந்த இதில் வந்து YT ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். YT கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த BO ஓட வேல்யூ என்ன? BAன்றது வந்து BOவையும் BAவையும் ஆட் பண்ணால் நமக்கு BO ஓட வேல்யூ கிடைக்குமா? BOன்றது வந்து 4 + OA 12 ஆட் பண்ணால் 16. அப்போ BO ஓட வேல்யூ வந்து 16. நமக்கு வந்து YT ஓட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். இப்போ BT, இப்போ இந்த ரெண்டு இது எடுத்துப்போம். BO by BA equal to BY by BT. இதுல வந்து BO ஓட வேல்யூ தெரியும், BA ஓட வேல்யூ தெரியும், BY ஓட வேல்யூ தெரியும், BT தெரியாதா? BTன்றது வந்து BYயையும் YTயும் ஆட் பண்ணா நம்ம BT கிடைச்சிருமா? BY plus YT ஆட் பண்ணா நம்ம BT கிடைக்கும். BYன்றது வந்து எவ்வளோ? 6 plus YT. அப்போ BTன்றது வந்து 6 plus YT. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். BO எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 by BA வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 16 equal to BY வந்து 6 கொடுத்துருக்காங்களா? by BT என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6 plus YT. இப்போ கேன்சல் பண்ணால் 4 ஆகிடும். இந்த 6 plus YT equal to இந்த பக்கம் வந்தால் பெருக்கல்ல வந்துருமா? 6 plus YT equal to இந்த 4 equal to இந்த பக்கம் வந்தோன்னா 6 24. அப்போ YT equal to 24 minus 6 பண்ணோன்னா நமக்கு YT ஓட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? 18 கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? AT கண்டுபிடிக்கணுமா? இப்போ இந்த ரெண்டு எடுத்துப்போம். BO by BA equal to OY by AT. BO by BA equal to OY by AT. இங்க BO ஓட வேல்யூ என்ன? 4 by BA வந்து 16 equal to OY என்ன கொடுத்துருக்காங்க? OY வந்து 4 கொடுத்துருக்காங்களா? 4 by AT. 4 ஆயிடும். AT equal to இந்த 4 into 4 16. அப்போ YT மற்றும் AT இன் மதிப்பு 18, 16. ஆப்ஷன் D.